நெல்லை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். பல ஆண்டுகளாக மக்கள் இணக்கமாக வாழ்ந்த இடம். 60 வயது விவசாயி முருகன் நாள் முழுவதும் உழைத்து திரும்பும் நேரம். இது எங்கள் சாதிக்காரர்கள் குளிக்கும் இடம். நீ எப்படி இங்கு குளிக்கலாம்? சரி, நான் போய் விடுகிறேன். ஆனால் அந்த கோபம் அங்கேயே முடிவடையவில்லை. மருத்துவமனையில் அனைத்து சாதிக்காரர்களும் நலம் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் 18, 19 வயது உடைய இளம் குற்றவாளிகள். வேலை வெட்டி இல்லாமல் கஞ்சா, தண்ணி அடித்துக் கொண்டிருக்கும் பயல்கள் இப்படி செய்துவிட்டார்கள் என நாம் கடந்து போக முடியுமா? இளம் வயதினரின் சிந்தனையில் சாதி வெறியும் கரங்களில் அறிவாளும் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. சிறைக்கு சென்றாலும் இன்னும் மூர்க்கமான சாதி வெறியோடு வெளியே வருகின்றனர் இவர்கள். கூலிப்படையாகவும் மாறுகின்றனர். சாதிவெறி சங்கங்கள் இவர்களை தூபம் போட்டு வளர்க்கின்றன. ஆதிக்க சாதி வெறி சங்கங்களையும் அவற்றை பின்னணியிலிருந்து இயக்கும் RSS பாஜக பாசிச கும்பலையும் தடை செய்யாமல் சாதியின் பெயரால் நடக்கும் தாக்குதல்களையும் கொலைகளையும் நம்மால் தடுத்துவிட முடியாது.